தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தொகுதி பங்கீட்டை பொறுத்தவரை தான் திமுகவுக்கு அரணாக நிற்பேன் என்றும் கூடுதலான தொகுதிகள் கேட்டு நிர்பந்திக்க மாட்டேன் எனவும் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக மதிமுகவின் மாநிலம் முழுவதுமான பணிகள் தேர்தலுக்கான வியூகம் குறித்து நம்முடைய பேசுவதற்காக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ நம்மோடு இருக்கார். நம்மளும் நேரடியாக பேசும். சார் வணக்கம். தேர்தலுக்கான பணிகள் திமுக கூட்டணி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில திமுகவுடன் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை எப்பொழுது தொடங்க இருக்கு, என்ன பேச இருக்கிறீங்க? அவங்க எந்த நேரமும் அழைக்கலாம், அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த முறை தொகுதிகள் கேட்டு கடந்த முறை பெற்ற தொகுதிகளே கிடைக்குமா, என்ன இதுல இருக்கீங்க? இல்ல புதிய தொகுதிகள் கேட்கறதுக்கான நிலைப்பாடுகள் இருக்கீங்களா, என்ன நிலை? கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி எந்த தொகுதியை கேட்கறதுன்னு அப்ப முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணல. கடந்த முறை மதிமுகவுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கிய தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்தாங்க. இந்த முறை எப்படி டிபெண்ட் பண்ண இருக்கிறீங்க? அதே நிலை நீடிக்குமா, அல்லது இப்போ இந்த முறை நாடாளுமன்ற தொகுதிகள் மட்டுமே கேட்டு பெறுவதற்கான திட்டமிடல் இருக்கிறீங்க? நீங்க சொல்ற எல்லாமே எங்கிட்ட ஐடியா, அந்த எண்ணம் இருக்கு. அத அவங்க தரப்புல இல்ல சொல்லணும், தளபதி தரப்புல. ஆனா கடந்த தேர்தலில் போட்டியிடும் போது நீங்க கட்சியினுடைய தலைவரா ராஜ்யசபாக்கு போனீங்க, ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு கேட்டு வாங்கினீங்க. இந்த முறை எப்படி இருக்கும் சார்? ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குற இல்ல நீங்க எண்ணிக்கை கேட்கறது எல்லாமே நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்குமா? நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் தான் நடக்குது, அது மட்டும் தான் இருக்கும். கூடுதலான எண்ணிக்கை கேட்கறது கூட்டணி கட்சிகளுடைய விருப்பம். நீங்க மதிமுக எப்படி இருக்கு? நான் திமுக தலைமைக்கு எந்த நிர்பந்தத்தையும் தர மாட்டேன். இருந்தாலும் கட்சியினுடைய தனித்துவம், அதுக்காக அவங்களுடைய சொந்த கட்சியிலே நிக்கிறதுக்கான ஒரு வியூகத்தை தான் திட்டமிடுறாங்க இந்த முறை. சோ நீங்க என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணாக கவசமாக இருப்போம்னு கலைஞர்கிட்ட சொன்னேன். அது மாதிரி செயல்படுறதுக்கு ஏற்ற மாதிரி பேச்சுவார்த்தை அமையும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இந்த நேரத்துக்கு அவர் சில கொள்கைகள்லாம் சொல்லி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஊழல் நிறைந்து இருக்கு, சாதி மதவாத பிளவுபட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் முன்னிறுத்தி இப்போ அரசியல் கட்சி தேவை, நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறேன், அதுக்கு தான் இலக்கு அப்படின்னு இருக்காரு. விஜயினுடைய அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு எண்ணற்ற ரசிகர்கள் இருக்காங்க, தமிழ்நாடு பூரா ரசிகர் மன்றங்கள் இருக்கு. அவரு இந்த அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி கொஞ்ச நாளா சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்ப அறிவிச்சிட்டாரு, சட்டசபை தேர்தலில் நம்ம பங்கெடுக்கிறோம், பாராளுமன்ற தேர்தலில் நம்ம அதில் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ரொம்ப நல்ல மனிதர், நான் பழகின அளவில் தலைக்கணம் இல்லாதவர். அவர் வருவதை நான் வரவேற்கிறேன். அரசியல் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் தலைவரா நீங்க அவருக்கு சொல்ல விரும்புறது? எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் ஒரு தடவை அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும். நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை திமுக கூட்டணியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு மதிமுகவுடைய அடுத்த கட்ட கூட்டணிக்கான செயல்பாடுகள், தேர்தல் வியூகம் உள்ளிட்ட அனைத்தையும் எடுத்து செல்ல இருப்பதாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.